Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம beginnersக்கு தேவையான ஐ brushes பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து face brushes பத்தி உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். நீங்க பார்க்கலனா அந்த வீடியோவை நான் இங்க லிங்க் பண்றேன், description boxலயும் லிங்க் பண்றேன். நீங்க இந்த வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம ஐ மேக்கப்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட்டான பேசிக்கான beginnersக்கு தேவையான brushes மட்டும் என்னலாம் அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்க. ஐ மேக்கப் பண்றதுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான brushes 4 brushes மினிமம் தேவைப்படும். இந்த brushes-ல ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் brush என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த blending brush. இது flat brush கிடையாது, கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் and கொஞ்சம் fluffy-ஆ இருக்கும். blending brushல விதவிதமான blending brushes-லாம் வருது. இது வந்து கொஞ்சம் டேப்பர்டா இருக்கு, சிலது ரவுண்டா இருக்கும், சிலது flatலயே blending-ஆ இருக்கும். அந்த மாதிரி சிலது வரும். பட் இது பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு blending brush தான். இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சா லிங்க் பண்றேன். இது மாதிரியே இருக்கிற சில brushes blending brushes நான் லிங்க் பண்றேன், நீங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ இது பாத்தீங்கன்னா creaseல ஐ ஷேடோ அப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு brush தான், முக்கியமான ஒரு brush தான். ஐ மேக்கப் பண்ணும்போது blending brush கண்டிப்பா தேவைப்படும். இரண்டாவது brush ரொம்ப முக்கியமான brush என்ன பாத்தீங்கன்னா ஐ மேக்கப் பண்றதுக்கு அப்படினா flat brush. flat brush எப்படி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஐஸ்க்கும் flat brush யூஸ் பண்ணனும். ஏனா வந்து நமக்கு ஐ ஷேடோ அப்ளை பண்றதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி flat brushல வந்து உங்களுக்கு pigmentation coverage ஜாஸ்தி கிடைக்கும். சோ இந்த blending brush வச்சிட்டு நீங்க லிட்ல கலர் அப்ளை பண்ண முடியாது. flat brushல மட்டும் தான் நம்ம கலர் டெபாசிட் பண்ண முடியும், அதாவது எங்க தேவையோ அங்க அப்ளை பண்ண முடியும். and நம்ம பெரிய brushes-லாம் யூஸ் பண்ண முடியாது, கண்ணுல சின்ன brush தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோல நான் வாங்குன ரொம்பவே நல்ல brush. இது கரெக்ட்டா ஃப்ளாட்டா இருக்கு, ரொம்ப திக்காவும் இல்ல ரொம்ப தின்னாவும் இல்ல, கரெக்ட்டான ஒரு brush. சோ ஹெல்த் அண்ட் க்ளோல கிடைக்கும், ரொம்ப inexpensive தான். சோ இது வந்து நீங்க இப்படி press and sliding motionல நம்ம அப்ளை பண்ணுவோம் ஐ ஷேடோஸ்க்கு. இந்த flat brushல தான் உங்களுக்கு கலர்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் நல்லா தெரியும் அப்ளை பண்ணாதான். blending brushல வந்து அதுவே உங்களுக்கு வந்து blend தான் பண்ணுமே தவிர கலர்ஸும் பிக்மெண்டேஷன் டெபாசிட் பண்ணாது. இந்த ரெண்டு brushes-க்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். மூணாவது brush பாத்தீங்கன்னா பென்சில் brushன்னு சொல்லலாம், இல்ல smudging brushன்னு சொல்லலாம். இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஐஸ்க்கு கண்டிப்பாக இந்த ப்ரஷ் நமக்கு தேவைப்படும். அவுட்டர் கார்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு லைனரை ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு ப்ரஷ்க்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெண்டிங் ப்ரஷ், இது ஃப்ளாட் ப்ரஷ். பிளெண்டிங் ப்ரஷ்ஷில் ஃப்ளஃபியாக இருக்கும், ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ஃப்ளஃபியாக இருக்காது. அதே பென்சில் ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற ப்ரஷ் தான் இது. கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் இருக்கும், அதே சமயம் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குள்ள ஹைப்ரிட் ப்ரஷ் வேணால் இது சொல்லலாம், இந்த ஸ்மஜிங் ப்ரஷ் ஆர் பென்சில் ப்ரஷ். லாஸ்ட்டாக என்ன ப்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ப்ரஷ். இப்படி ஃபேஸ்க்கு நம்ம ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஐஸ்க்கும் ஆங்குலர் ப்ரஷ். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங் லைனர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஆங்குலர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 ப்ரஷ் இருந்தாலே நம்ம பேசிக்கான ஒரு ஐ மேக்கப்பை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது தவிர நான் உங்களுக்கு வேறு டேப்பர் ஸ்மஜ் ப்ரஷ், அந்த ஸ்மஜ் ப்ரஷ், இந்த பாயிண்டட் டீட்டெயில் ப்ரஷ் அதெல்லாம் காட்டி உங்களை நான் குழப்ப விரும்பலை. இந்த 4 ப்ரஷஸ் தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியம் பேசிக்கான ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிகினர் சீரீஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்கள். காமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ்லாம் தெரியணும் என் சைடில் இருந்து. எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.